தேவாட்டுக்குட்டியானவர் மீது வைக்கப்பட்டு அவர் எப்படி அடிக்கப்படுவார் என்பதை ஒரு பிக்சரை போல கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாம ஒரு சிநேகிதனை போல பாக்குறாரு. உனக்கு சொல்லாம, உனக்கு அறிவிக்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஏற்கனவே நிறைய காரியங்களை ஆபிரகாமுக்கு அறிவிச்சிருந்தாரு கர்த்தர். உன்னுடைய சந்ததியார் 430 வருட காலம் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருப்பாங்களும் சொன்னாரு. சோதோம் கொமோராவை அழிக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு. இப்படி பல காரியங்களை ஆபிரகாமுக்கு அவர் தெரிவிக்கிறார். அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு காண்பித்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, அவன் கண்டு களி கூர்ந்தான். உடனே இவங்களுக்கு கோபம் வருது. 57ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள்.